ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 4-5 வாசிக்காதீங்க. அதுல நம்ம பார்த்தோம், மெய்யாகவே கர்த்தர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்கள் எல்லாம் சுமந்தார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளினால் நம்ம என்ன ஆனோம், குணமானோம். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். இயேசுனுடைய சிலுவையின் பாடுகள் என்னன்னே நமக்கு தெரியாம ஏதோ வந்தாரு, அடி வாங்கினாரு, போனாருன்னு நினைத்து கொண்டிருந்தோம். ஆனா ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, சும்மா வந்து போகல, நம்முடைய மீறுதல் நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவரை காயப்பட்டு நொறுக்கப்பட்டு அவர் என்ன பண்ணாரு, பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் உயிரோடு கூட நமக்காக எழுந்ததுனால துக்கங்களை சுமந்தார், அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார், சமாதானத்தை தந்தார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. இதெல்லாம் கர்த்தர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். சிலுவையை நோக்கி பார்க்கிற ஒரு மனுஷனுக்கு சுகம் உண்டு. ஹல்லேலூயா. சிலுவையை நோக்கி பார்க்கிற மனுஷனுக்கு துக்கங்களை நீக்குவார். ஹல்லேலூயா. சிலுவை நோக்கி இயேசுவை நோக்கி ஜெபிக்கிறவங்களுக்கு மன்னிப்பு, அக்கிரமத்திலிருந்து மன்னிப்பு உண்டு. ஆண்டவரின் சமாதானம் உண்டு. தழும்புகள்ல, காயங்கள்ல, ரத்தத்துல எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்து முடித்தார். நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதைத்தான் நம்ம போன வாரத்துக்கு முந்தின வாரம் நம்ம பார்த்தோம். இப்போ அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம சுதந்திரித்து கொள்ளணும், நாம பெற்றுக்கொள்ளணும்னா நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். புரியுதுன்னு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சமைச்சு வச்சுட்டாரு, இப்ப நாம எடுத்து சாப்பிடணும். எப்படி எடுத்து சாப்பிடணும், எப்படி நம்ம ஆயத்தப்படணும் என்பதை நாம இன்றைக்கு கவனிக்க போகிறோம். புரியுதுன்னு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுல கடைசியை நம்ம வாசித்த வசனம் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 2:16. சிலுவையில் அவர் என்ன செய்து முடித்தார்? பகையை சிலுவையினால் கொன்று. பாருங்க, நமக்கும் தேவனுக்கும் ஒரு பகை பிசாசு உண்டாக்கிட்டான். ஆதாம் ஏவாள் மூலமாக அவன் ஒரு பகையை உண்டாக்கிட்டான். இயேசு சிலுவையில என்ன செய்தார் பாருங்க, நமக்கும் தேவனுக்கு இருந்த பகையை சிலுவையினால் கொன்று. பாத்தீங்களா, சிலுவைனா என்ன? அது பாடு, மரணம், ரத்த சிந்துதல், வேதனை. சொன்ன உங்களுக்கு பல பிரச்சனை, நம்மால அதை முடியவே முடியாது. அதை நமக்காக இயேசு ஏற்றுக்கொண்டு நமக்கோ தேவனுக்கோ ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணினார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். இவ்வளவு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார் சிலுவையின் மூலமாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப சிலுவையின் மூலமாக தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கினார். அதனாலே இருதிரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. தேவனுக்கு முன்பாக நம்மை ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை கர்த்தர் செய்து முடித்தார். அந்த ஊழியத்தை கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒப்புரவாக்குகிற, சமாதானப்படுத்துகிற, சந்தோஷப்படுத்துகிற அந்த ஊழியத்தை தான் கர்த்தர் செய்து முடித்தார். எதுல? சும்மா செய்து முடிக்கல, சிலுவையில செய்து முடித்திருக்கிறார். சிலுவையில ரத்தம் சிந்தி செய்து முடித்திருக்கிறார், ஜீவனை கொடுத்து செய்து முடித்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவருடைய முதுகிலே உழுதார்கள் என்று. அவ்வளவு வேதனை, அவ்வளவு பிரச்சனை, அத்தனையும் அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கோ தேவனுக்கோ ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தை, ஆசீர்வாதத்தை இயேசுக்கு ஒருவராக செய்து முடித்திருக்கிறார். அல்லேலூயா. தன்னந்தனியா இயேசு செய்து முடித்திருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில யாரை மறந்தாலோ யாரை மறக்க கூடாது, இயேசுவை மறக்க கூடாது, இயேசு ராஜாவை மறக்க கூடாது, அவரை விட்டுவிடவே கூடாது. எந்த நிலைமையிலும் அவரை பற்றி கொள்ளணும், அவரை பிடித்து கொள்ளணும். அவர் தான் நமக்கு எல்லாமுமாய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28-30 வரைக்கும் வாசிங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். அங்கே நில்லுங்க. முதல்ல வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற யாரா இருந்தாலும் யார் இடத்துல வரணும் சொல்லுங்களேன்? இயேசுனிடத்துல வரணும். இந்த காலை வேளையில நீங்களா யாருக்கிட்ட வந்திருக்கிறீங்க? இயேசுகிட்ட வந்திருக்கிறேன்னு ஒரு அல்லேலூயா சொல்லணும். ஆமென். அதை விசுவாசிக்கணும். நான் சர்ச்சுக்கு போகல, நான் பாஸ்டரை பார்க்க போகல, பாஸ்டம்மாவை பார்க்க போகல, நான் யாரை பார்க்க போறேன்? இயேசுவை பார்க்க போறேன். இயேசுவை பார்க்க போறேன். இயேசுவை நான் எதுக்கு பார்க்க போறேன்? என் வாழ்க்கையில நிறைய வருத்தம், நிறைய பாரம், நிறைய கவலை, நிறைய கண்ணீர், நிறைய கஷ்டம், நிறைய குறைவு, நிறைய கடன் பிரச்சனை,
உலகத்தில் என்னால் வாழ முடியல, நிறைய துக்கம், அது எல்லாவற்றையும் என் இயேசுகிட்ட கொடுத்துட்டு வரப்போறேன். ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் சொல்லியிருக்கிறான். இப்போ முதல்ல அந்த வர்ற அனுபவத்தை கர்த்தர் பார்க்கிறான். அப்போ ஆண்டவரிடத்துல நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் கொடுத்து நாம ஆசீர்வாதம் வாங்கணும்னா எப்படி வரணும்? உற்சாகமா வரணும். ஏனோ தானோன்னு வரக்கூடாது, நேர கடந்து வரக்கூடாது. நான் எங்க ஆராதனை செய்துட்டு அங்க வெளியே பார்த்தேன், இப்ப கூட 2 பேர் வராங்க பாருங்க, 3 பேர் வராங்க. சர்ச்சை முடிய போகுது. எப்படி இளைப்பாறுதல் தருவார் ஆண்டவர்? ஆராதனையில தான் இளைப்பாறுதல் தருவார். ஆராதனையில தம்முடைய வார்த்தையை அனுப்புவார். ஆராதனையில சுத்திகரிப்பார். இப்ப ஆடியா செஞ்சு வராங்க பாருங்க. அப்போ உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தை கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். உற்சாகமா கொடுக்கணும்னா வெறும் பணம் நீங்க நினைக்கூடாது. உற்சாகமான நேரத்தை, உற்சாகமாய் ஆராதனையை, உற்சாகமாய் வருகிறதுல எல்லாத்துல ஒரு உற்சாகத்தோடு கூட பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சையோடு தாகத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம வரணும். நமக்கு ரொம்ப கஷ்டம், ஒரு 10 லட்சம் ரூபாய் பணம் நமக்கு வேணும். நாளைக்கு காலையில கரெக்டா ஒரு 6 மணிக்கு நீங்க எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 10 லட்சம் நான் தந்துடுவேன். ஆனா 6:10க்கு நீங்க வந்தீங்கன்னா நான் இருக்க மாட்டேன், ஃப்ளைட்ல நான் போயிடுவேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டாருன்னு வைங்க. சொன்னா நீங்க எத்தனை மணிக்கு அந்த வீட்டில் இருப்பீங்க? 5:10க்கெல்லாம் இருப்பீங்க. அவர் போறது 6:10, ஆனா நாம எத்தனை மணிக்கு இருப்போம்? 5:10க்கெல்லாம் இருப்போம். அவர் ஏந்திருக்கிறதுக்கு முன்னாடி அங்க இருப்போம். ஏன்னா 10 லட்சம் போயிடும், அவர் பாட்டு போயிடுவார். அது போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசுக்காக நாம வந்து காத்திருக்கணும். நமக்காக இயேசு காத்திருக்க வைக்க கூடாது. அவரை நம்ம என்ன பண்ணக்கூடாது? காத்திருக்க வைக்க கூடாது. இயேசுக்காக நாம காத்திருக்கிற அனுபவத்துக்குள்ள நம்ம வரணும். அப்ப ஆலயத்துல தேவன் நம்மை அழைக்கிறார் என்று சொன்னா அவர் கவனிக்கிறார். எந்த வாஞ்சியோடு, எந்த தாகத்தோடு, உண்மையா ஒரு இளைப்பாறுதல் வேணும், உண்மையா ஒரு ரட்சிப்பு வேணும், உண்மையா எனக்கு ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி எத்தனை பேர் நீங்க வந்திருக்கிறீங்கன்றதுல அவர் கவனமா இருப்பார். அவர் நமக்காக என்ன பண்ணி கொண்டு இருப்பாரு? வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். லேட்டா நம்ம வந்துட்டோம், சரி பிள்ளை லேட்டா வருது அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்க மாட்டான். அவருடைய வருகையும் அப்படிதான். அவர் பிதாவாகிய தேவன் இயேசு பரிசுத்த ஆவியானவர் இடத்துல மேல வா அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அவ்வளவுதான். யாருக்காக வெயிட் பண்ண மாட்டார். ஆவியானவர் போயிட்டே இருப்பாரு. யாரெல்லாம் ஆவின அபிஷேகத்துல இருக்காங்களோ அவங்கள போயிட்டே இருப்பாங்க. மற்றவங்க கைவிடப்பட்ட நிலைமைக்கு போய் விடுவோம். அதுல ரொம்ப ரொம்ப நம்ம எப்படி இருக்கணும்? கவனமா இருக்கணும். நீங்க ஏர்பிளைன்ல போயிருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும். அண்ணன் அடிக்கடி போறாரு அமெரிக்காவுக்கு. அதுல கடைசியா ஒரு இது சொல்லிட்டே இருப்பான். என்ன சொல்லுவான்னா, லாஸ்ட் காலிங், லாஸ்ட் காலிங்னு போடுவான். அப்படின்னு என்னன்னா, இனி உங்களை கூப்பிட மாட்டோம், இனி உங்களை கூப்பிட மாட்டோம், இதை கடைசி அழைப்பு, கடைசி அழைப்பு, கடைசி அழைப்புன்னு சொல்லி நம்ம அங்க வந்துட்டே இருக்கோம். அந்த கடைசி அழைப்பை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ளைட் போயிடும், ஏர்பிளைன் என்ன ஆயிரும், அது போயிடும். அது நாம மிஸ் ஆயிட்டோம்னு அர்த்தம். அதனால தான் நம்ம என்ன பண்ணோம்னா உலகத்திலேயே நம்ம வாழ்ந்து அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஆண்டவருடைய அழைப்பை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஆண்டவருடைய இளைப்பாறுதலை நாம் மிஸ் பண்ணி விடக்கூடாது. நமக்கு இங்கேயும் இளைப்பாறுதல், இதை விட மேலான பரலோகத்தில் ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம அநேக காரியங்கள்ல உலகத்துல தான் நம்முடைய திறமைகளையும், உலகத்துல நம்முடைய தாளந்துகளையும், உலகத்துல நம்முடைய காரியங்களையும் காண்பித்து நம்ம வாழ்ந்து பெரிய ஆளாயிரணும். நான் ஒரு பெரிய ஆள் தெரியுமா, என்னை விட பெரிய ஆள் யாரு தெரியாது தெரியுமா அப்படின்னு சொல்லி நிலைநாட்ட நம்ம முயற்சி செய்வோம். ஆனா அது கடைசியில் எங்க போய் முடியும் தெரியுமா? ஒரு அமெரிக்காவுக்கு இங்கிருந்து ஒரு மனுஷன், இந்த வித்தை காட்டுற ஒரு மனுஷன் போனானா, அவன் பயங்கரம் மேக்கப் பண்ற ஆளு. திடீர்னு அப்படியே லேடிஸ் மாதிரி மேக்கப் பண்ணுவான், ஜென்ஸ் மாதிரி மேக்கப் பண்ணுவான், வெள்ளைக்காரிங்க மாதிரி மேக்கப் பண்ணுவான், பயங்கரமா மேக்கப் பண்ற ஆளு அந்த ஆளு. அவன் மேக்கப் அந்த இதுல எல்லாம் நல்ல பிரைஸ் வாங்கிட்டு ரிட்டர்ன் வருது, இந்தியாவுக்கு வர்றதுக்கு ஏர்போர்ட்டுக்கு வரான். ஏர்போர்ட்டுக்கு வரும்போது அங்கே இந்த ஜோசியம் எல்லாம் சொல்ற ஒரு மிஷின் வச்சிருக்கிறாங்க.
இந்த ஜோசியை சொல்ற மிஷினை பார்த்தேன், இந்த ஆளுக்கு நம்மளும் இந்த ஜோசியை ஏறி பார்க்கலாம், என்னதான் சொல் நம்மளை விடுது என்னதான் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு போய் நிற்கிறான். நின்னொன்னே அது கரெக்டா அவன் பத்தி சொல்லுது. சொன்னோன்னே இவருக்கு என்னன்னா, ஓ இப்படி சொல்லுதா, சரி இதையே நம்ம ஏமாத்தலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற ஒரு ரூம்ல போய் அப்படியே ஒரு லேடி, அமெரிக்க லேடி மாதிரி உன்னையே நான் ஏமாத்துறப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு அமெரிக்கன் லேடி மாதிரி அப்படியே ட்ரெஸ் பண்ணி அப்படி லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு மையெல்லாம் போட்டு அப்படி வந்து லேடி மாதிரி நிற்கிறான். நின்னோடனே அந்த கம்ப்யூட்டர் சொல்லிச்சான், ஏய் ராமசாமி நீ ராமசாமி அப்படின்ச்சா. இதுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா நான் லேடிஸ் மாதிரி வந்து வைக்கிறேன், ராமசாமிங்குது, சரி சரி இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி மறுபடியும் போய் ஒரு ஆப்பிரிக்காக்கார மாதிரி தன்னை கருப்பா மாற்றி அப்படியே ஆளையே வேற மாதிரி விகாரமா மாற்றி இப்ப என்ன பண்ணுவான் பார்க்கலான்னு சொல்லி வந்து கஷ்டம் நேரம் போயிட்டு இருக்குது. இவன் அதை பத்தி இதை எப்படியோ தோக்கடிக்கணும், இந்த கம்ப்யூட்டர் எப்படியோ தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி நேரம் வந்து அது முன்னாடி அப்படியே நின்னானா, பணத்தை போட்டு நின்னா, ராமசாமி நீ ராமசாமி தான்ச்சா, என்ன பண்ணாலும் நீ ராமசாமி தான். இவனுக்கு இன்னும் வெறி ஆகுது, இதை தோக்கடிக்க முடியல, நான் எவ்வளவு பெரிய வித்தங்கார, எவ்வளவு நான் மேக்கப் பண்றேன், இது மறுபடியும் ராமசாமின்னு சொல்லிட்டே இருக்குது, விடக்கூடாதுன்னு சொல்லி மறுபடியும் போய் அதை விட பயங்கரமான ஒரு வேஷத்தை போட்டு வந்து நின்னானா. நின்ன அப்படியே கேட்டா, ராமசாமி நீ ராமசாமியே தான், ஆனா இப்போ உனக்கு ஒரு காரியத்தை நான் சொல்றேன், நீ 10:10 ஃப்ளைட்டு ஏறணும், டைம் இப்போ 10:15 ஆச்சு, உன் ஃப்ளைட்டு போயிருச்சு, அவ்வளோதான், நீ இந்தியாவுக்கு போக முடியாதுன்னுச்சான். இது போலதான் நாம இருக்கிறோம். உலகத்துல நம்முடைய வித்தையை காட்டணும், உலகத்துல நம்ம சாதிக்கணும், உலகத்துல நான் பெரிய ஆளு, உலகத்துல நான் யாரும் ஜெயிக்க முடியாது, உலகத்துல நான் பெரிய ஆளு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு நாள் வருகையில எல்லாம் போயிடுவாங்க, நாம அந்த வித்தைக்காரனை போல ஏமாந்து விடுவோம். அதான் ஆண்டவர் சொல்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன தருவேன். முதல்ல ஆண்டவர் நமக்கு என்னத்தை கொடுப்பாரா, இளைப்பாறுதல். இந்த இளைப்பாறுதலை எந்த ஒரு மனுஷனும் தர முடியாது, அப்பா தர முடியாது, அம்மா தர முடியாது, உலக தர முடியாது, படிப்பு தர முடியாது, பணம் தர முடியாது, எதுவுமே தர முடியாது. கர்த்தர் ஒருவர் மட்டுமே அந்த இளைப்பாறுதலை தர முடியும். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. சொன்ன பாருங்க, இளைப்பாறுதலை தருவேன். அடுத்தது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். ஆமென். நம்ம ஆண்டவர் எப்படி இருக்காரு, சாந்தமும் சாந்தம். அதனால்தான் இளைப்பாறுதல் தராரு. நம்ம பண்ற குறும்புக்கு எவனாவது இளைப்பாறுதல் தருவானா பாருங்க. ஆண்டு சொல்றாரு, என்கிட்ட நீ வா, நான் சாந்தமா இருக்கிறேன். எப்படி இருக்கிற, மன தாழ்மையா இருக்கிறேன். அதனால இயேசுவை சிலுவையில அறையிறாங்க, முகத்துல துப்புறாங்க, தலையில கொட்டுறாங்க, அமைதியா இருக்கிற, தாழ்மையா இருக்கிற, மனதுல தாழ்மை. கோபம் வர மாட்டேங்குது. நமக்கு கொஞ்சம் சொன்னோன்னே என்ன ஆகுது, கோபம் மூக்கு மேல வந்துருது பாருங்க, மூக்கை தாண்டி வந்துருது. ஆண்டவருக்கு அந்த அடியை அடிக்கிறாங்க, நிந்திக்கிறாங்க, துக்கப்படுத்துறாங்க, கோபமே வர மாட்டேங்குது, அமைதியா இருக்கிறார். நான் மன தாழ்மையா இருக்கிறேன். அதனால நீங்களாம் என்கிட்ட வாங்க அப்படின்னு நம்ம அழைக்கிறான் பாருங்க. சொல்லிட்டு நம்ம மன தாழ்மையா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு, என்னோட நுகத்தை உங்க மேல ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். அடுத்தது பாத்தீங்களா, என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் நீங்க என்ன பண்ணுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்றோம்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு நுகம் நம்ம மேல இருந்தது. அது என்ன நுகம்னா, பிசாசு நம்ம மேல வச்ச நுகம். நுகம்னா உங்களுக்கு அடிக்கடி நான் சொல்லித்தரேன். இந்த மாட்டு வண்டி எல்லாம் இருந்துச்சு ஒரு காலத்துல, இப்ப அது காணாம போச்சு. அந்த மாடு மேல அதை என்ன பண்ணுவாங்க, கழுத்துல வச்சு கட்டிடுவாங்க பாருங்க, அது பேருது என்னது, நுகம். அந்த நுகத்தை வச்சு இந்த மாட்டை கட்டிட்டாங்கன்னா அது அந்த மாட்டுக்காரங்கிட்ட தப்பிக்க முடியாது. அவன் மேல எவ்வளோ வெயிட் போட்டாலும் அது சுமந்து போயிட்டே இருக்கணும். அப்படியே உழுகும், நொர தள்ளும், அடி அடின்னு அடிப்பான், மனசாட்சி இல்லாம அடிப்பான். அது அவனுக்கு என்ன, போகணும், பணம் சம்பாதிக்கணும், மாடு என்ன கஷ்டப்பட்ட எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி அவன் அதை துன்பப்படுத்துவான், வேதனைப்படுத்துவான். அதே தான் பிசாசு நமக்கு சில பாவ பழக்க வழக்கங்களை, கெட்ட பழக்க வழக்கங்களை நம்ம மேல வைத்து நுகத்தை கட்டிடுவான். கட்டிட்டு நம்ம மேல உட்காந்துட்டு அதுக்கு நேரம் நடத்துவான், வேதனைப்படுத்துவான், துக்கப்படுத்துவான். நமக்கு அடிப்படுதோ உதப்படுதோ குடும்பத்துல பிரச்சனையோ அதை பத்தில கவலையே பட மாட்டான்.
சாராய் குடிக்க வச்சுட்டு, வண்டியை மோத வச்சுட்டு, நடு ரோட்ல விழ வச்சுட்டு, ரத்த சிந்த வச்சுட்டு அவன் சந்தோஷப்படுவான். அதான் அவன் வைக்கிற நுகம். பல நுகங்களை வைத்து அவங்களை துக்கப்படுத்தி வேதனைப்படுத்தி கொண்டிருப்பான். ஆண்டவரோ அப்படிப்பட்ட இருந்த நம்ம எல்லாம் விடுதலையாக்கிற ரட்சியத்தை சபைக்கு கொண்டு வந்தார். இப்போ நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு? சபைக்குள்ள ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிற நீங்க, ஆமா விடுதலை ஆயிடுச்சு, சந்தோஷம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு நுகத்தை நீங்கள் சுமக்காம இருந்து விட கூடாது. புரியுத நகர் அலையிலேயே சொல்லுங்க. பிசாசு ஒரு நுகத்தை வச்சா அதை தேவன் முறிச்சிட்டார். ஆவியானவர் எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை. பிதாவாகிய தேவனுடைய அபிஷேகம் எல்லா நுகங்களையும் முறிக்கும். ஆண்டவர் முறிச்சிட்டாரா? முறிந்து போன நம்ம இப்ப ஃப்ரீ ஆயிட்டோம். ஃப்ரீ ஆனோன்னு இயேசுகிட்ட என்ன சொல்றாரு? மறுபடியும் உங்களுக்கு ஒரு நுகம் வேணும், அது என்னுடைய நுகத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த நுகம் எப்படி இருக்கும்? மெதுவாயும் லகுவாய். அப்படின்னா மெதுவா வைப்பேன், வெயிட் இல்லாம வைப்பேன். மாடு மேல அந்த ஆள் வச்ச மாதிரி வெயிட்டா இருக்காது. பிசாசு உங்க மேல வச்சது போல அது வெயிட்டா இருக்காது, மெதுவா இருக்கும். அப்படியே உங்க கழுத்துல வச்சா அது வலிக்காது, லேசா இருக்கும். அது உங்கள் மேல வச்சுக்கோங்க, அது நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கன்ற. இது அநேகர் நம்ம ஏற்றுக்கொள்ளாததுனால தான் என்ன பிரச்சனை வரும்னா, நாம ஆண்டவருடைய கண்ட்ரோலுக்கு போக மாட்டோம். நுகத்தை ஏற்றுக்கொண்டாதான் அந்த வண்டியை யார் ஓட்டுவான்? இயேசு ஓட்டுவார். ஆண்டவர் வழி நடத்துவார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில என் கண் வைத்து உனக்கு அழகா ஓட்டுவார். புல்லுள்ள இடங்களுக்கு ஓட்டுவார், அமர்ந்த தண்ணீரை நம்மை கொண்டு போய் விடுவார். அப்ப இப்படிப்பட்ட இடங்களுக்கு நீங்க போகணும், நல்ல ஆசீர்வாதமான இடங்களுக்கு நீங்க போகணும்னா இயேசு கொடுக்குற அந்த நுகத்துக்குள்ள உங்க கழுத்தை விடணும். நீங்களே போய் ஆண்டவரே உங்க நுகத்தை என் மேல வைங்க, நுகத்தை வைங்கன்னு சொல்லி கொடுத்தாதான் அவர் அந்த நுகத்தை வைத்து மெதுவா உங்களை ஆசீர்வாதத்தின் பாதையில நடத்துவார். தவறான பாதையில உங்களை விட மாட்டான், நல்ல பாதையில நடத்துவார். அப்ப நீங்க ஃப்ரீ ஆன என்ன பண்ணிடக்கூடாது? ஆண்டவர் சொன்ன இந்த மெதுவான இந்த நுகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளாம இருந்து விடக்கூடாது. இந்த நுகம் என்றால் என்ன பாருங்க. ஜெபம் பண்றது ஒரு நுகம், பைபிள் படிக்கிறது ஒரு நுகம், ஆராதனைக்கு சீக்கிரம் வருது ஒரு நுகம். அதான் உங்களால முடிய மாட்டேங்குது, அது ஒரு நுகம் தானே. காலையில் எழுந்திரிச்சு வர முடியல பாருங்க, அது ஒரு பாரமா தெரியுது, அதை உடைச்சு நீங்க வரணும். துதிக்கிறது ஒரு நுகம், ஊழியர் செய்யறது ஒரு நுகம், ஆத்மா ஆதாயப்படுத்துகிறது ஒரு நுகம். இதெல்லாம் பாரம் கிடையாது, இதெல்லாம் நீங்களே செய்யணும் உற்சாகமா. இதெல்லாம் ஒரு நுகம். காணிக்க கொடுக்கறது ஒரு நுகம், தசமமாக கொடுக்கறது ஒரு நுகம். எதெல்லாம் ஊழியத்துல உங்களுக்கு சின்ன சின்ன கஷ்டமா தெரியுதோ அதெல்லாம் நுகத்தை ஏற்றுக்கொள்வது போல் நீங்க ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்டு நீங்க கீழ்ப்படிந்து அதை செய்யும் பொழுது நீங்க யாருடைய நுகத்துக்குள்ள இருக்கிறீங்க? தேவனுடைய நுகத்துக்குள்ள இருக்கிறீங்க. அவருடைய கண்ட்ரோல்ல வந்துட்டீங்க. அவர் உங்களை நடத்துறார், அவர் அழகா நடத்துறார். ஏன்னா நீங்க விட்டு கொடுத்துட்டீங்க. அவர் சொல்றதெல்லாம் நீங்க கேட்குறீங்க, அவர் சொல்ற உபதேசத்துக்கெல்லாம் கீழ்ப்படுகிறீங்க. பைபிள் என்னென்ன கற்றுக் கொடுக்குதோ அதெல்லாம் செய்கிறது தான் நுகம். புரியுது? உங்க கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்து. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ண பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், அது ஒரு நுகம். பாருங்க, அந்த அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளும் போது பாருங்க அப்படியே நீங்க பறக்கிற மாதிரி இருக்கும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகுகளை போல சட்டைகளை அடித்து உயர எழும்புவாங்க. முதல்ல அபிஷேகம் பெற்றவங்களை போய் கேட்டு பாருங்க, அப்படியே பறக்கிற மாதிரி இருந்துச்சு பாஸ்டர்னுவாங்க. ஏன்? அந்த அனுபவம். ஆவியானவர் அப்படி நடத்துவா. அப்ப அந்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறது ஒரு நுகம். இதையெல்லாம் நீங்க ஆண்டவருக்குள்ள வந்து நம்ம படிப்படியா அதை பெற்றுக்கொள்ளணும். பாருங்க, நீங்க அபிஷேகம் பெற்றுக்கொள்ளன்னு வைங்கள என்ன நடக்கணும் உங்களுக்கு சொல்ற பாருங்க. வேதம் சொல்லுகிறது, ஒரு மனுஷனிடத்திலிருந்து பிசாசை துரத்தும் பொழுது அது போகுது. எங்க போகுது? வனாந்தரத்துக்கு போகுது. வனாந்தரம் எல்லாம் சுத்தி பார்க்குதான், அதுக்கு சோறு கிடைக்கல, தண்ணி கிடைக்கல. நமக்குள்ள இருக்கும் போதே என்னென்ன சந்தோஷம் அதுக்கு இருந்துச்சோ அதெல்லாம் இப்ப அங்க இல்லை. மனுஷர்களாக நமக்குள்ள இருக்கும்போது அது சாராய குடிச்சிச்சு, பீடி குடிச்சிச்சு, விபச்சாரம் பண்ணிச்சு. இதெல்லாம் மனுஷர் பண்றது இல்ல, இதெல்லாம் உள்ள இருக்கிற பிசாசு நம்மளை கொண்டு பண்றது. அதனால நீங்க மனுஷரை கோபிச்சு கொள்ளக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்ற. அதனால மனுஷனை வெறுக்கக்கூடாது. ஒருத்த குடிகாரனை பார்த்தா அவனை நீங்க வெறுக்கக்கூடாது, அவனுக்குள்ள இருக்கிற குடி வெறியின் ஆவி. கொலைகாரனை பார்த்தா நம்ம வெறுக்கக்கூடாது, அது கொலைகார ஆவி உள்ள இருக்கு. அந்த ஆவிங்க உள்ள இருந்து மனுஷனை பயன்படுத்துது.
இப்ப இதெல்லாம் துரத்தப்படுது. சர்ச்சுக்கு வந்தோடனே ஜெபம் பண்ணணும், துரத்தப்படுது. துரத்தப்பட்டோன்னே என்ன நடக்குதுன்னா மனசு காலி. மனசு என்னாச்சு? காலி ஆகி போச்சு. இப்ப இந்த காலியான மனசுக்குள்ள இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ற மெதுவான இந்த நுகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளல. இந்த ஆவியானவருங்கிற நுகத்துக்குள்ள நீங்க வரல. அந்நிய பாஷை பேசுகிற அனுபவம்ங்கிற நுகத்துக்குள்ள நீங்க வரல. அது அப்படியே காலியாவே ஜோடிக்கப்பட்டு நல்ல உங்க இறுதியம் இருக்குது, சந்தோஷமா இருக்குது, மகிழ்ச்சியா நீங்க வாழ்ந்து கொண்டே இருக்கிறீங்க, விடுதலையா இருக்கிறீங்கன்னா சந்தோஷம். ஆனா 1 மாசம், 2 மாசம், 3 மாசம், 6 மாசம், 1 வருஷம் ஆகலாம். ஆனா உங்க இருதயத்திலிருந்து துரத்தப்பட்ட அந்த பிசாசு இருக்கு பாத்தீங்களா, அது அப்படியே ஊரே ரவுண்ட் அடிச்சு பார்ப்பான். எங்கேயோ இலைப்பாறுதல் இல்லை. மறுபடியும் நேரம் எங்க வருவான்? உங்களை தேடி வருவான். தன் வீட்டை தேடி வருவான். வந்து அப்படியே எட்டி பார்ப்பான். நீங்க இயேசுவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் வேத வசனத்துக்கும் உங்க இருதயத்துல எடை கொடுக்காம அது அப்படியே காலியா ஜோடிக்கப்பட்ட நிலைமையில வைத்திருந்தீங்கன்னா உடனே ஒரு ஓட்டம் பிடிப்பான். நேர ஓட்ட பிடிச்சு ஓடி போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வருவான். எத்தனை பேரு? 7 பேரு. 7 இவன் ஒண்ணு எத்தனாச்சு? 8. அதனால உலகத்துல 8னாலே பயப்படுறான். இவங்களுடைய கூட்டணியே எத்தனை பேரு? 8 பேர் கூட்டணி. 8 பேர் சேர்ந்தாதான் ஒரு கூட்டணி, பிசாசு கூட்டணி. இவன் தனி, இவனுக்கு தெரியுது தனியா வந்தா இவங்களே துரத்திடுவாங்க, இவங்க ஜெபம் பண்ணி என்ன துரத்திடுவாங்க தெரிஞ்சு பயந்துட்டு போய் 7 பேர் கூப்பிட்டு 8 பேர் கூப்பிட்டு வந்து உள்ள வந்துடுவான். ஆண்டவர் சொல்லாரு, அப்படி உள்ள வந்துட்டானா முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை கேடுள்ளதான் மாறிடும். அதனாலதான் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் சீக்கிரத்துல நம்ம என்ன பண்ணணும்? வாசல் படியில நின்று கதவை தட்டுகிறேன், எவனொருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தானோ நான் அவனுக்குள் போவேன், அவனோடு கூட போய் அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவோம். ஆண்டவர் அனுதினமும் உங்களுக்குள்ள வந்து உங்க கூட சாப்பிட்டு இருக்கிறாருன்னா எந்த பிசாசு வர முடியுமா? வந்து அப்படியே எட்டி பாப்பா. உங்களோடு கூட சாப்பிட்டு இருக்கிற இயேசு பார்த்தோன்னே தெரித்து ஓடிடுவான். ஐயோ இனி இந்த வீட்டுக்குள்ள நமக்கு வேலையே இல்லடான்னு ஓடிடுவா. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். படிங்க. என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். இப்ப அடுத்தது ஆண்டவர்கிட்ட நீங்க கற்றுக்கொள்ளுங்க, அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமென். வேதத்தை கற்றுக்கொள்ளணும். நிறைய நீங்க கற்றுக்கொள்ள அவருடைய அனுபவத்தை, ஆண்டவருடைய ஊழியத்தின் பாதையை, அவர் வாழ்ந்த வாழ்க்கைய நீங்க கற்றுக்கொண்டீங்கன்னா உங்க ஆத்மாவுக்கு இப்ப என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல். இப்பதான் இளைப்பாறுதல் கிடைக்கும். அந்த வசனம் பாருங்க, அவருடைய வாழ்க்கை உங்களை ஒரு இளைப்பாறுதலுக்குள்ள நடத்தும். எத்தனை பாடு, பிரச்சனை, போராட்டம், கண்ணீர், கஷ்ட, கவலை வந்தாலோ உங்களை கைவிடாமல் கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. முடிஞ்சுதா? என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். இருக்கிறது என்றார். ஆமென். அடுத்து அந்த 30 வரைக்கும் படிச்சிட்டீங்களா? கலாத்தியர் 5:24 வாசிங்க. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஆமென். அடுத்தது இயேசு உங்களுக்குள்ள இருந்தாருன்னா, இயேசுவினுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னா, அடுத்தது நம்முடைய இந்த சரீரத்தை எங்கே அறைய ஒப்பு கொடுக்கணும்? சிலுவையில அறைய ஒப்பு கொடுக்கணும். ஞானஸ்நானம் எடுக்கும்போது நம்ம சொல்றோம், பாவத்துக்கு மரித்து நீதி கண்டு பிழைக்க ஒப்பு கொடுக்கிறேன்றோம். அத கிறிஸ்துவத்தினுடைய அனுபவம். நீங்க உயிரோடு இருப்பீங்க, ஆனா உங்க சரீரம் செத்ததா இருக்கணும், சரீரம் செத்து போனதா இருக்கணும். ஆனா சிலுவையில நம்ம அறையப்பட்டவங்களா இருக்கணும். நம்ம இயேசு நமக்குள்ள இருக்கணும், இயேசு நமக்குள்ள கிரியை செய்யும்படி நம்ம ஒப்பு கொடுக்கணும். சிலுவையில நம்ம அறையப்பட கலாத்தியர் 2:20 சொல்றாரு. படிங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். பாத்தீங்களா? சிலுவையில அறையப்பட்டு செத்து போயிட்டேன், ஆனா இப்ப எப்படி இருக்கிற? உயிரோடு இருக்கிற. பாருங்க, அப்ப நம்ம ஜீவன் யாருன்னா இயேசு. நாம ஏற்கனவே இருந்த ஜீவன் ஞானஸ்நானத்துல செத்து போச்சு, உயிர் தெளிந்து இப்ப இயேசுனுடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற விசுவாசம் நமக்குள்ள வரணும். இப்ப நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே. அல்லேலூயா. சிலுவை என் முன்னே, உலகமே பின்னே. இப்ப இயேசு என் குழம்பா பேசுறாரு, இயேசு என்னை பயன்படுத்துறாரு, இயேசு எனக்குள்ள இருக்காருன்ற விசுவாசம் நமக்குள்ள என்னைக்கு வருதோ அன்றைக்கு இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமுறை அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஊழியக்காரர் சொன்னாரா, அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, எப்படி இப்படி வெற்றிகரமான ஒரு ஊழியத்தை செய்றீங்க,
போராட்டத்தின் மத்தியில, பிரச்சனைகள் மத்தியில, கண்ணீரின் மத்தியில, உங்களை கஷ்டத்தின் மத்தியில இயேசுக்காக எப்படி உங்களால ஊழியம் செய்ய முடிந்தது அப்படின்னு கேட்டாங்களா? அப்புறம் அவர் சொல்றாரா, ஒவ்வொரு நாளும் நான் காலை எழுந்த உடனே இயேசுவே இன்றைக்கு என்னை சாகடிச்சிருங்க, என்னுடைய மாம்சத்தை கொன்னுருங்க, கண்ணு காது கை எல்லாம் பாவத்துக்கு மறித்து இருக்கணும், நான் செத்து போயிருக்கணும், நான் செத்து போயிருக்கணும் ஜெபம் பண்ணிட்டு தான் நான் வெளியே போவேன். ஆனாலே என்னால பரிசுத்தமா வாழ முடியுது, பரிசுத்தமாய் வாழ்கிறதுனால கர்த்தர் என் மூலமா வெளிப்படுகிறா, நிறைய அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி சாட்சி சொன்னாராம். இத கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய உச்சக்கட்ட ஒரு அனுபவம். அல்லேலூயா. நாமளும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சரீரத்தை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கணும், ஜீவனோ இயேசு நம்மில் வெளிப்படணும். அல்லேலூயா. இது 2 கொரிந்தியர்ல 4ஆம் அதிகாரத்துல 10-11 வருஷத்தை அழகா பவுல் சொல்வார். வாசிங்க. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படி. பாத்தீங்களா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் தான் நம்முடைய சரீரத்துல வெளிப்படணும். இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். பாருங்க, எப்பொழுதுமே நம்முடைய சரீரத்துல சுமந்து திரிகிறோம். அப்படின்னா நம்முடைய சரீரம் செத்து போயிருக்கணும். எதுக்கு? உலகத்துக்கு, உலக ஆசை இச்சைகளுக்கு எல்லாத்துக்கும் இந்த சரீரம் செத்து கிடக்கணும். ஆனா உயிரோடு இருக்கணும். அப்போ உயிரோட யார் நமக்குள்ள இருக்கணும்? இயேசு இருக்கணும். நீங்க பேசினா இயேசு போல பேசணும், அன்பா பேசணும், இரக்க குணமோடு பேசணும், ஒரு கணத்தை அடிச்சா மறு கணத்தை காட்டணும், தாழ்மையா இருக்கணும், மன்னிக்கிற குணமுள்ளவங்களா இருக்கணும், சண்டை போடுறவங்களா இருக்கக்கூடாது. எல்லாம் இயேசுவின் குணம் நம்மள பொங்கி 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 வரணும்னா மாம்சத்துல நம்மள எதெல்லாம் வெளிப்படுதோ அதெல்லாம் நம்மள சுட்டெரிக்கப்பட ஒப்பு கொடுக்கணும். புரியுதுன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதான் ஃபாதர் ஒரு பாட்டு பாடுவார். அக்கினி இறக்கி விடும், முற்றிலும் எரித்து விடும், உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேன் ஐயா, சுகந்த வாசனையா முகந்து மகிழும் ஐயா, சுகந்த வாசனையா முகந்து மகிழும் ஐயா. அப்படின்னா பலிப்பீடத்துல இருக்கணும், உயிரோடு இருக்கணும், மாம்சம் செத்து போயிருக்கணும், இயேசு நம்மில் வெளிப்படணும். இத கிறிஸ்தவ வாழ்க்கை. இதை யார் வாழ்ந்து காட்டுறாங்களோ அவர்களை கொண்டு கர்த்தர் மகத்துவமான பெரிய காரியங்களை செய்ய வல்லமுள்ளவராயிருக்கிறா. நம்முடைய சபையில ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் தருவார். நம்புறவங்க ஒரு அலையிலையா சொல்லுங்க. நீங்க ஆட்டோமேட்டிக்கா எழுப்புதலுக்கு காரணமாய் நீங்க மாறிடுவீங்க. 1000 என்ன, 5000 என்ன, லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள் நம்மை கொண்டு கர்த்தர் எழுப்புதலை உண்டு பண்ண முடியும். ஆனால உலகத்துக்கு மரித்த ஒரு அனுபவம். அடுத்த வருஷம் அவர் சொல்றாரு பாருங்க, கர்த்தராகிய இயேசுனுடைய ஜீவனம் எப்படி எனில் சாவுக்கீனமான எங்கள் மாம்சத்திலே, இந்த சரீர சாவுக்கேதுவான எங்கள் மாம்சத்திலே இயேசுனுடைய ஜீவனும் விளங்கும்படி. சாவுக்கான இந்த சரீரத்துல யாருடைய ஜீவன் விளங்கணும்? இயேசுவுடைய. ஒவ்வொரு நாளும் உங்க கிராமத்துல, உங்க வீட்டுல இயேசு உங்க மூலமா வெளிப்படணும். இயேசு உங்க மூலமா வெளிப்படணும். உங்க வீட்டுல இருக்க சாத்தானெல்லாம் அடங்கும், பேயெல்லாம் அடங்கும், பிசாசெல்லாம் ஓடி போகும். அதுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். நீங்க பேசக்கூடாது. நீங்க பேசினா யார் பேசணும்? இயேசு பேசணும். இயேசு பேசணும். இப்ப இயேசு பேசணும்னா எது சாகணும்? சரீர சாகணும். சரீர சாக ஒப்பு கொடுக்கணும். சரீரத்தை என்னென்ன உலகத்துல செய்தோ அதெல்லாத்துக்கும் இதை சாகடிக்கணும். நீங்க அதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும். எதெல்லாம் இது உலகத்துல கிரியை செய்தோ அதுக்கெல்லாம் இதுக்கு நேரத்தை கொடுக்க கூடாது. அது யார் பிராக்டிஸ் பண்றாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க. இதை அடக்கி உலகத்துக்கு இது இதை கீழ்ப்படுத்திட்டு நீங்க அப்படியே இதை எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த சரீரத்தை கொள்றீங்களோ இதை கொல்ல 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 இயேசு அதுல வெளிப்பட்டு கொண்டே இருப்பா. பாருங்க, இப்ப இயேசுடைய ஜீவன் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். பாத்தீங்களா, இந்த சரீரத்தை யாருக்கு டெய்லி ஒப்பு கொடுக்கணும்? மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். செத்து போன மனுஷன் எதெல்லாம் செய்ய மாட்டான் அப்படின்னு நீங்க லிஸ்ட் எடுக்கணும். பாவ காரியங்கள் எதுவுமே அவன் செய்ய முடியாது. அது போல இந்த உலகத்துல பார்க்கிற தீமையான காரியங்களை பார்க்கும்போது அதற்கு நான் செத்து போயிட்டேன், அதற்கு நான் செத்து போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தீமையான காரியங்களுக்கு நீங்க செத்தா போதும். மற்றதுக்கெல்லாம் செத்துறாதீங்க. சாப்பிட்றதுக்கும் குடிக்கிறதுக்கும்
தண்ணி குடிக்கிறதுல செத்துட்டீங்கன்னா சுத்தமாக செத்து போயிடுவீங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நல்லா உடுத்துங்க, நல்லா சாப்பிடுங்க. ஆனா உலகத்து தேவனுக்கு விரோதமான காரியங்கள், பகை உண்டு பண்ணுகிற காரியங்கள் வரும்போது அதற்கு உங்க சரீரம் செத்து போயிருக்கிறது என்பதை விசுவாசிங்க. அதுக்கு நீங்க விசுவாசிங்க, அதற்கு நீங்க உடன்படாதீங்க, அதுக்கு இது தீனி போடாதீங்க. உங்க சரீரத்துக்கு அது தீனி போடக்கூடாது. அது கேட்கும், மாம்சம் கேட்கும். ஏன்னா இது மண்ணுனால எடுக்கப்பட்டதுனால மண்ணையே அனுபவிக்க ஆசைப்படும். அது கேட்கத்தான் செய்யும். அப்ப நீங்க இதை கண்ட்ரோல் பண்ணணும். அப்ப இது கொடுக்கூடாது, இது நீங்க எதிரியா நினைக்கணும், இது நீங்க சோறு போட்டு வளர்க்க கூடாது. இதுக்கு அந்த தீனி எல்லாம் நிறுத்தினீங்கன்னா இயேசு வெளிப்படுவா. எத்தனை பேர் நம்புறீங்க? இதுதான் சீக்ரெட். அப்ப நீங்க ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்கும், நீங்க ஜெபம் பண்ணா அதிசயம் நடக்கும், நீங்க கைட்டு செய்கிற வேலை செழிப்பாகும், உங்க வருமானம் பெருகும். கொஞ்சம் வருமானம் எங்கேயோ போயிடும். ஏன்? உங்க சரீரம் செத்து போயிருக்கு, இயேசு உயிரோடு இருக்கிறா. உயிரோடு இருக்கிற இயேசு உங்களை வாழாக்காமல் தலையாக்குவா, கீழாக்காமல் நீங்க மேலாவீர்கள். புரியுதுன்னு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எதை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சங்கீதம், அதுதான் சங்கீதம் 1:1 6 வரைக்கும் வாசிங்க. மற்றது நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். இன்னும் 10 நிமிஷத்தான் இருக்கு. பாஸ்டமா ஜெபம் பண்ணுவாங்க. துன்மார்க்கனுடைய ஆலோசனைப்படி நடவாமலும். துன்மார்க்கருடைய பாருங்க, முதல்ல என்ன செய்றாருன்னா எப்படி நீங்க நடக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு பாருங்க. முதல்ல புரிஞ்சுக்கங்க, எப்படி நாம நடக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு பாருங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நீங்க நடக்க கூடாது, பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். பாவிகளுடைய வழியில நீங்க நிக்க கூடாது, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். பரியாசக்காரர் உட்காரத்துல உட்காரக்கூடாது. 3 காரியங்களை கூடாது கூடாது கூடாது. அதுதான் நம்ம இது 3 நம்ம ஆவிக்கிற வாழ்க்கைக்கு டிஸ்டர்ப் உண்டாக்கும், பிரச்சனைகள் உண்டாக்கும், குழப்பங்களை உண்டாக்கும். அதில் 3 காரியங்கள் என்னன்னா, முதல்ல நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? எங்க இருக்கக்கூடாதான்? துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நட. ஆலோசனை, துன்மார்க்கர் கொடுக்குற ஆலோசனை ரொம்ப டேஞ்சர். ஆண்டு சொல்ற, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நல்ல ஆலோசனை ஆவியானவர் தருவா, உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் தருவா. நீங்க ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும். தாவீது பாருங்க, அவனுக்கு எல்லா ஆலோசனையும் ஆண்டவர்கிட்ட போய் கேட்பான். இந்த சவுல் பாருங்க, எல்லா ஆலோசனையும் கேட்க மாட்டான். அவனுக்கு தேவைன்னா சாமுவேல் ஐயா கிட்ட போவான், அவர் தீர்க்க தரிசனம் சொல்வாரு, அதன்படி செய்வான். ஒரு நாள் தீர்க்க தரிசி செத்துட்டாரு, இவனுக்கு ஆண்டவர் ஜெபத்தை கேட்க மாட்டேன்ட்டாரு, சூனியக்காரி கிட்ட போய் இவனும் செத்து போனான். புரியுதா உங்களுக்கு? அதனால தான் நம்ம ஆலோசனை மனிதர்கள்கிட்ட அல்ல, நம் தேவனிடத்தில் கேட்கிறவங்களா இருக்கணும். அதனால தான் தேவனுக்கும் உங்களுக்கும் நேரடி தொடர்பு இருக்கணும். புரியுதுன்னு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்பொழுதுமே எங்க மூலமா இருக்கக்கூடாது, எப்பொழுதுமே பாஸ்டர் மூலமா இருக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? நீங்க நேரடி தொடர்பு, அதிகாலையில் எழுந்த உடனே அப்பா பிதாவே என்று சொல்லி அவரோடு கூட பேசுகிற அனுபவம் உங்களுக்கு இருக்கணும். அவரிடத்துல நீங்க ஆலோசனை கேளுங்க. ஒவ்வொரு நாளுக்கான ஆலோசனையும் கர்த்தர் அழகா தருவார். மகனே மகளே, இன்றைக்கு இதை நீ செய், இதை செய்யாத, இங்க போ, இங்க போகாத, எல்லாவற்றையும் சொல்லி தருவ. வியாபாரமா, உங்க தொழிலா, ஊழியத்துக்கு மட்டும் ஆவியானவர் கிடையாது, உங்க வாழ்க்கையில் இந்த பூமியில வாழ்கிற வரைக்கும் எல்லா விஷயத்துக்கும் ஆலோசனை கொடுக்கிறவன் நம்முடைய ஆவியானவர். அல்லேலூயா. நீங்க அதை செய்து பார்க்கணும். அப்படி செய்யணும்னா யாருடைய ஆலோசனை கேட்கக்கூடாது. அதை முதல்ல புரிஞ்சு, துன்மார்க்குடைய ஆலோசனையை முதல்ல நீங்க கேட்கறத நிறுத்திடணும். கோயிலுக்கு போகாத, ஊழியம் செய்யாத, தசம்பா கொடுக்காத, காணிக்க கொடுக்காத, பண்டிகை கொடுக்காத, இதெல்லாம் யாருடைய ஆலோசனை? ஆவியானவர் அப்படி சொல்வாரா? சொல்ல மாட்டார். இதெல்லாம் துன்மார்க்க சொல்ற ஆலோசனை. சபைக்கு விரோதமா, ஊழியத்துக்கு விரோதமா, தேவனுக்கு விரோதமா சொல்ற ஆலோசனை கேட்டீங்கன்னா அது பிரயோஜனம் மட்டும். நீங்க ஆண்டர்கிட்ட போய், ஆண்டவரே இப்படி எல்லாம் சொல்றாங்களே, நான் இதெல்லாம் கொடுக்கலாமா, நான் ஆண்டர்கிட்ட கேட்கணும். ஆண்டர் அழகா உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். டே கொடுங்கள், அப்பொழுதுதான் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதிகமாக கொடுத்தா அதிகமாக தருவேன், கொஞ்சமாக கொடுத்தா கொஞ்சமாக தருவேன். ஏன்னா வசனம் அப்படித்தான் சொல்லுது. என் நாமத்து நிமித்தம் ஒரு கலச தண்ணீரை கொடுத்தாலும் அதனுடைய பலனை அடையாமல் போவதில்லை. நல்ல ஆலோசனைகளை ஆண்டவர் தருவார். ஊழியத்தை குறித்த ஆலோசனை தருவார். ஆத்மா ஆதாயப்படுத்த ஊழியம் செய், உன்னுடைய பொக்கிஷத்தை பரலோகத்தில் சேர்த்து வச்சிரு. உனக்கு நான் வீடு கட்டி வச்சிடுறேன், ஆனால் அங்கே பொக்கிஷத்தை நீ தான் சேர்க்கணும். ஒரே ஒரு வாழ்க்கை, நீ சாகிறது முன்னாடி நிறைய ஆத்மாக்களை சபைக்கு கொண்டு வந்து உன்னுடைய பொக்கிஷத்தை எங்கே சேர்த்துரு? பரலோகத்தில் சேர்த்துரு. ஆவியானவர் நல்ல ஆலோசனை தருவார். அப்போ நம்ம பூமியில் தேவ பிள்ளைகளை
துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பாவம் செய்கிறவங்களுடைய வழியில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, நில்லாமலும். சாராய கடையிலும் பீடி குடிச்சிட்டு இருக்கிறவங்ககிட்டையும் தப்பு பண்ணுறவங்ககிட்டையும் நீங்கள் நின்று பேசிட்டு கூடாது. ஃப்ரெண்டாக தான் இருப்பாங்க. அவங்க பேசினாலும் அவங்கள உங்கள் பக்கம் இழுக்கிற டேலண்ட் உங்களுக்கு இருக்கணும். புரியுதுன்னு ஒரு இல்லையா சொல்லுங்கள். அவங்ககிட்ட புத்தி சொல்கிறவங்களா நீங்கள் இது தப்புடா தப்புடான்னு சொல்கிறவங்களா இருக்கணுமே தவிர அதில் போய் தவறுகிறவங்களா நம்ம இருக்கக்கூடாது. அவங்ககிட்ட நீங்கள் போய் பேசக்கூடாதுன்னு சொல்லலை, ஆனால் பேசி அவனையே வளைச்சி கொண்டு வர்றவங்களா இருக்கணும். நீ பண்ணுற தப்பு, இது பாவம், இது நரகத்துக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷனை இழுத்து பிடிச்சி சபைக்கு கொண்டு வர்றவங்களா இருந்தால் அங்கே நீங்கள் நிற்கலாம். ஆனால் நீங்கள் பலவீனமாக இருந்தீங்கன்னா அங்கே நிற்காதீங்கன்றார். புரியுதுன்ற ஒரு அலையிலையா சொல்லுங்க. அதனால தான் சாராய கடையில் பிராண்டு கடையில் அது பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதேங்கிறார். பார்த்தா உன்னை ஏமாத்திரும். ஆனால் நீ அப்படி பலவீனம் இருந்துச்சுன்னா பார்க்காத, தைரியம் இருந்தால் அந்த ஓனரையே ரட்சிப்பில் நடத்துன்றார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. மூணாவது என்ன சொல்றாரு, பரியாசகர் உட்காரும் இடத்தில் உட்காராதே. இந்த பேதுரு வாய்க்கில் பார்த்தீங்களா, இயேசு ஏற்கனவே எச்சரித்தார், டேய் என் பின்னாடி வராதேனாரு. இல்லை நான் வருவேனா, யார் என்னென்ன செத்தாலும் பரவாயில்ல உங்கள் பின்னாடி வரேன் ஆண்டவர் சொன்னார். பா சேவல் கூறுது முன்னாடி நீ என்ன பண்ணுவேன்னு 3 தரம் மறுதளிப்பேன், வராதடானாரு. இல்லை நான் வருவேன்னு போனான். போய் அவன் எங்கே போய் உட்காந்தா, பரியாசம் பண்ணிட்டு இருந்தாங்க. இயேசுவை பரியாசம் பண்ணிட்டு இருந்தாங்க, அவரை திட்டிட்டு இருந்தாங்க, கேவலமாக பேசிட்டு இருந்தாங்க. அவங்க மத்தியில் போய் உட்கார்ந்தா, முடிஞ்சது. பரியாசகர் உட்கார இடத்துல உட்காராமலாம் ஆண்டவர் சொன்ன. அவங்க கூட உட்கார்ந்தா அந்த ஆவி இவனுக்கு வந்தது. அங்கே அந்த பெருக்கிற அம்மா வந்து நீயும் வந்த ஆள் தானே என்ன முடிஞ்சுது சொல்லிட்டான். இது சத்தியம் பண்ணிட்டான், சபித்துட்டான் ஆண்டவர். அவர் யாருன்னே தெரியாதுன்ட்டா. பார்த்தீங்களா, அது அப்படிப்பட்ட இடத்துல பரியாசம் பண்ணுகிறவங்க இடத்துல நம்ம போய் உட்காரக்கூடாது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இயேசு நமக்குள்ளே இருக்கிறதுனால இந்த 3 விஷயத்தில் நம்ம ஜாக்கிரதையை நம்ம விலக்கி நம்ம பாதுகாத்து கொள்வோம் என்று சொன்னால் கர்த்தர் உங்களையும் என்னையும் வல்லமையாய் பயன்படுத்துவார். புரிதன ஒரு அலையிலையா சொல்லுங்க, சத்தம் ஒரு அலையிலையா சொல்லுங்க. அப்படியே எழுந்து நிலுங்க. மற்றது அடுத்த வாரம் நம்ம தியானிப்போம். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார். பாஸ்டம்மா ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. அப்படியே எழுந்து நிலுங்க. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தேங்க்யூ ஜீசஸ். இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாம் என்னண்டை வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த கடைசி நாட்களில் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்குள்ள இளைப்பாறுதல் தேவை. ஓ ஹல்லேலூயா. ஒரு களைப்படைந்த நம்மை கர்த்தர் இன்றைக்கு இளைப்பாற வைக்க விரும்புகிறார். ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நம்முடைய ஆண்டவருடைய நுகம் நமக்கு மெதுவாயும் சுமை லகுவாயும் இருக்கிறது. ஹல்லேலூயா. இளைப்பாறுதல் என்றால் ஓ தேங்க்யூ ஜீசஸ், களைப்படைந்து காணப்படுது. எத்தனை விஷயத்திலே நம் இந்த கால வேளையில் களைப்படைந்து சோர்வுற்று, பண தேவைகள் இருக்கலாம், பலவீனம் இருக்கலாம், அல்லது கடன் பாரத்தில் சோர்ந்து இருக்கலாம். தேவன் இந்த கால வேளையில் எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கேன், என்னிடத்தில் வைத்து நீங்கள் லகுவாக இருங்கிறாரு. சுமை நீங்கள் சுமக்க வேண்டாங்கிறாரு. ஹல்லேலூயா. இளைப்பாறுதல், பாவத்திலிருந்து ஒரு இளைப்பாறுதல். ஓ தேங்க்யூ ஜீசஸ். இந்த இடத்துல சொல்லப்படும் போது நம்முடைய பாவம் சாபத்திலிருந்து கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவுக்கு ஒரு இளைப்பாறுதலை தந்திருக்கிறார். உலக ஆசீர்வாதங்கள் மாத்திரம் அல்ல, ஓ ஆத்துமாவுக்கு ஒரு இளைப்பாறுதலை தர கர்த்தர் வாஞ்சிக்கிறார். வானத்திலிருந்து இறங்கின அந்த இயேசு மனு குலத்திற்கு ஆவிக்குரிய வாழ்வை தர கர்த்தர் விரும்புகிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, உம்முடைய ஆத்துமாக்காக கர்த்தர் பரிதபித்து கொண்டிருக்கிறார். ஓ ஒருவரும் கெட்டு போவது அவருக்கு சித்தம் அல்ல. ஆண்டவரே என்னை ஒரு விசை கழுவி சுத்திகரிங்கன்னு சொல்லுங்க. ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல், இப்படிப்பட்டதான ஒரு வாக்கு தத்துவத்தை தந்திருக்கிறாரே. நம்முடைய ஆத்துமா அலைந்து திரியாதபடிக்கு, ஓ அல்லல் கொள்ளாதபடிக்கு ஆத்துமாவுக்கு ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் தந்திருக்கிறாரே. எவ்வளவு பெரிய வாக்கு தத்துவத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஓ தேங்க்யூ ஜீசஸ். நுகம் அவன் மேலிருந்து விலகி அவனுடைய
அவனுடைய சுமை அவர்கள் தோளிலிருந்து நீங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நுகத்தை எல்லாம் உங்கள் மேலே உடம்புல வச்சிருக்கீங்களா? அது உங்களை வேதனைப்படுத்திருக்கிறதா? உங்கள் தோல் மேலே சுமையை சுமந்துட்டு இருக்கீங்களா? எல்லாவற்றையும் இந்த கால வேளையில் கர்த்தர் நீக்க விரும்புகிறார். இந்த கால வேளையில் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. அப்பா, என்னை விட்டு இதெல்லாம் நீங்கள் ரொம்ப பாரப்படுறேன்ப்பா, ரொம்ப கவலைப்படுறேன், என்னால் முடியல ராஜா, என் வேலையின் நிமித்தம் வேலை செய்கிற இடங்களிலே நான் அநேக காரியங்களை சகித்து கொண்டு இருக்கிறேன், என்னால் முடியலப்பா அப்படின்னு சொல்கிறேங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்கப்பா, முடியல, நீங்கள் எனக்கு கிருபையாய் இறங்குங்கன்னு சொல்லுங்க. ஓ ஹல்லேலூயா. என் பாதங்களின் நுகம் பிணைக்கப்பட்டு கழுத்தை சுற்றி கொண்டது, என் பெலனை விழ பண்ணினான். ஓ, நான் எழுந்திருக்க கூடாதபடிக்கு நான் விழுந்து கிடக்கிறேன்னு சொல்கிற அநேக வேதத்தில் வாசிக்கிறோம். ஒருவேளை பெலனற்று போயிருக்கோமா? எழுந்திருக்க கூடாதபடிக்கு நுகம் நம் பாதங்களில் பிணைக்கப்பட்டிருக்கிற இந்த காலை வேளையில கர்த்தர் அதிலிருந்து விடுவிக்க விரும்புகிறார். அந்த பிணைப்பை கட் பண்ண விரும்புகிறார். அது துண்டிக்க போகிறது இயேசுவின் நாமத்தினால. ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெலனற்று போன உன்னை பலப்படுத்த விரும்புகிறார். உன்னத பலத்தினால் இடைகட்ட விரும்புகிறார். ஓ, வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பமாகிய இயேசு. ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேகத்தினாலே இன்று உன் தேவனாக உன் தோளில் இந்த சுமை நீங்கி கொண்டிருக்கிறது. உன் கழுத்திலிருந்து அந்த நுகம் நீக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஓ ஹல்லேலூயா. ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. ஓ, புதுப்பித்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, எனக்குள்ளாய் எழும்புங்கப்பா, எனக்குள்ளாய் பிரகாசிங்க. ஓ ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் தங்கள் மாம்ச இச்சைகளையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். பாவ சுபாவத்திற்காக இந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மை பிரித்து எடுத்திருக்கிறார் ஆண்டவர். ஒருவேளை பாவத்தினாலே சாபத்தினாலே மீண்டும் துவண்டு ஒரு சோர்வு வந்தா மீண்டும் மீண்டும் தேவனை விட்டு தூர போயிட்டே தான் இருப்போம். அவர் கிட்டி சேர நமக்கு வாஞ்ச இருக்கா. ஏனென்றால் சங்கீதம் 1 வாசித்தது போல துன்மார்க்கனுடைய ஆலோசனைகள் நமக்கு கிடைக்கும், பாவிலுடைய வழிகள் நமக்கு ஞாபகத்தில் வரும், பரியாசக்கார உட்கார இடத்துல நம்மை அறியாம உட்கார்ந்து விடுவோம். ஏனென்றால் அந்த வேதனை துக்கம் தொண்டையை அடைக்குதுன்னு சொல்ற போல துக்கம் பாரங்கள். அதான் ஆண்டோட வார்த்தை சொல்கிறது, கிறிஸ்தவர்கள் தங்கள் பாவம் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார். இந்த அடிமைத்தன வாழ்விலிருந்து கர்த்தர் நம்மை பிரித்து எடுத்திருக்கிறார். கிறிஸ்தவர்கள் என்றாலே கிறிஸ்துவை உடையவர்கள் தான் கிறிஸ்தவர். கிறிஸ்துவை போல குற்றமறியாத தேவன் எப்படி நம்முடைய ஆண்டவன் இந்த உலகத்திலே 33 ஆண்டு காலங்கள் வாழ்ந்து முடித்தாரோ அவ்விதமாக ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. உம்மை போல வாழ எனக்கு அனுக்கிரகம் செய்யுங்கப்பான்னு சொல்லுங்க. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருளில் இருந்த வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக நம்முடைய இருதயங்களிலே பிரகாசிக்க செய்தார். ஓ, இந்த மகிமையின் பொக்கிஷத்தை நம் மண்பாண்டங்களாக நமக்குள்ளே வைத்திருக்கிறார். ஓ, நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டோம், நாங்கள் ஒடுங்கி போவதில்லைன்னு சொல்லுங்க. வாயத்தை ஆண்டோட்டு நாங்கள் எந்த பக்கத்தில் நாங்கள் நொறுக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை. ஓ, கலக்கம் அடைந்தாலும் மனமுறிவடைவதில்லை, துன்பப்பட்டாலும் நாங்கள் கைவிடப்படுவதில்லை, கீழே தள்ளப்பட்டால் நாங்கள் மடிந்து போவதில்லை. ஓ, எங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணுகிற மகிமையின் ஒளியாகிய கிறிஸ்துவின் வல்லமை இந்த பொக்கிஷமாக இந்த சரீரத்தில் வைத்திருக்கீங்கப்பா. ஓ தேங்க்யூ ஜீசஸ். நாங்கள் விழுந்து போவதில்லை, மடிந்து போவதில்லை, எழுந்து நிமிர்ந்து நின்று நீதிமான்களாக பரிசுத்தவான்களாக உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளாய் நாங்கள் பிரவேசிக்க போறோம்ப்பா. ஓ ஹல்லேலூயா. ஏனென்றால் கிறிஸ்துவின் ஜீவன் நம்முடைய சரீரத்திலே நாம சுமந்து திரிகிறோம். நமக்காக இயேசு ஜீவன் விட்டு இருக்கிறார், தன்னுடைய சொந்த ஜீவனையே தந்திருக்கிறார். ஓ, இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை, உயிர்த்தெழுந்த மகிமை நமக்குள்ளே பிரகாசித்து கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துறோம் அப்பா. உலகத்திலே சோர்வுகள், பாரங்கள், துக்கங்கள் உண்டு அப்பா.
எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய பலனை எங்களுக்கு தந்திருக்கீங்க. உன்னத பலத்தினால் எங்களை இடைக்கட்டி கொண்டிருக்கிறீங்க. உங்களுடைய அபிஷேகத்தின் வல்லமை எங்கள் சபைகளில் இருக்கிற தேவ பிள்ளைகளின் மீது அசைவாடி கொண்டிருக்கிறது. தேவ மகிமை அசைவாடி கொண்டிருக்கிறது. ஆலயத்துக்கு உள்ளே வந்தவர்கள் ஒருவர் வெறுமனே அந்த பாரத்தை சுமந்து செல்லக்கூடாது. ஓ ஹalleluya, உம்முடைய சன்னிதானத்துக்கு வந்திருக்காங்களே, உம்மை தேடி வந்திருக்காங்களே அப்பா, ஒருவர் அந்த பாரத்தோடு போகக்கூடாது. சுமையை இறக்கி வைத்து விட்டு, ஓ எனக்கு ஒரு இளைப்பாறுதல் உண்டு, என் ஆத்துமாவிலே இளைப்பாறுதல் உண்டு என்று அறிந்தவர்களாய் கடந்து செல்ல கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய். நீர் அனுக்கிரகம் செய்வீராக. உடைய பிள்ளைகளை கர்த்தர் நினைத்தருளுங்கப்பா. உலகத்துக்கு ஒத்த வேஷம் நாங்கள் தரித்து விடக்கூடாதப்பா. ஓ தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனை தரித்தவர்களாக, தேவ சாயலாக எங்களை நாங்கள் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. உண்மையே நாங்கள் சுமந்து திரிகிறோமே அப்பா. தேவனுடைய பிள்ளைகள் 58 கிராமத்திலிருந்து இந்த சேவூர் சபைக்கு ஓடி வருகிற பிள்ளைகள் உம்மை சுமந்து திரிகிறார்களே, அவர்களை உயர்த்துங்க, அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க. ஓ அவர்களை மகிமையில வைங்கப்பா. உம்முடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறங்க தாவே. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே நாங்கள் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் உடைய வேதத்திலே தியானமாயிருந்து பாக்கியத்தை நாங்கள் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் கர்த்தர் எங்களை மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறங்க தாவே. எப்பொழுதும் வேதம் என்ன சொல்லுகிறதோ, உம்முடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதற்கு மாத்திரம் நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்தல்வீராக அப்பா. எங்களுக்கு என்று நீர் கொடுத்த இந்த பொக்கிஷமாகிய வேதத்துக்காய் வசனத்துக்காய் கர்த்தாவே நன்றி செலுத்துறோம் ஐயா. வேதத்தில் இருக்கிற எல்லா வார்த்தைகளும் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமாயும் எங்களை ஆண்டவரே சரி செய்கிற வார்த்தைகளாய் இருக்கிறது. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. தொடர்ந்து விசேஷமா இந்த கால வேளையிலே அந்த மழை என்றும் பாராமல் இந்த கால வேளையிலே ஓடி வந்த உம்முடைய பிள்ளைகளை கர்த்தனை நினைத்தருள்வீராக, நினைத்தருள்வீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய மன விருப்பங்களை கர்த்த நிறைவேற்றுங்க. பலத்தின் ஆவியால் எடை கட்டி கொள்ளுங்க, உற்சாகத்தின் ஆவியால் இடை கட்டி கொள்ளுங்கப்பா. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை போக்கிலும் வார்த்தையில காத்து கொள்ளுங்க. என்னென்ன அவருடைய விருப்பங்கள் உண்டோ எல்லாவற்றையும் கர்த்த நிறைவேற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். நல்ல சுக பலன் ஜீவன் தந்து உம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. பலவீனத்தோடு வியாதியோடு இந்த கால வேளையில வந்திருந்தா இயேசுவின் ரத்தம் ஆண்டவரே உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை பாய்ந்து செல்லட்டும், உள்ளம் கால் வரை பாய்ந்து செல்லட்டும். ஒரு ஆரோக்கியம் உண்டாகட்டும், ஒரு பலன் உண்டாகட்டும் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே வீடுகளில் பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த கால வேளையில் நீர் சென்றங்க தொட்டு சுகப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொட்டு நீர் சுகப்படுத்துவீராக. ஆரோக்கியம் அடைந்து ஆலயத்துக்கு ஓடி வர கர்த்தர் உதவி செய்வீராக. உமக்கு நன்றி சொல்ல உதவி செய்வீராக. தொடர்ந்து செய்தி கொடுத்த உடைய தாசனை இன்னும் அநேக லட்சங்களுக்கு கர்த்தர் எங்களை பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதி கிருபைகளாய் மூடிக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல புகழ்ச்சியும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்கள் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.